ஹலோ மக்களே, 175 பேர்லாம் போன எபிசோட ரோபின் போய்கிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா சிட்டி ஆஃப் கோல்டு ஏரியாவே ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிட்டா. போனிகிளிஃப் வந்து நிறைய போட்டிருக்கு. ஆனா அவ உண்மையான தேடி போறது வந்து ரியோ போனிகிளிஃப் தான். அதை தேடி தான் போய்கிட்டு இருக்கா. அதுலதான் வந்து பழமையான கதைகள்லாம் இருக்கு. முன்னோர்கள் எப்படிலாம் வாழ்ந்தாங்க, அவங்களோட கதையை மட்டும் வெளியே கொண்டு வரதுதான் அவளோட நோக்கமாவே போய்கிட்டு இருக்கா. அடுத்த சீன் நம்ம சோப்பரை தான் காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா அவன் அப்படி மரத்து மேல ஏறி போய்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் ஓரளவுக்கு பக்கத்துல வந்துட்டோம்பா. சிட்டி ஆஃப் கோல்டு இங்கதான் இருக்கும், நான் கண்டுபிடிக்க போறேன்னு சொல்லிட்டு நம்மள சோப்பர் ஏறி போய்கிட்டே இருக்கான். என்னன்னு பார்த்தா அங்கேயும் கிளவுடா தான் இருக்கு. என்னடா இது பழமையான இடமா இருக்குன்னு சொல்லிட்டு அதுலயும் ஏறி வந்துட்டான் சோப்பர். ஏறி போய்கிட்டே இருக்கான். ஆனா அந்த இடமே ஒரு மாதிரி சாஞ்சிருக்கு. என்னடா இது ஒரு பக்கமா இழுக்கு. சரி நம்ம பார்த்துதான் போறோம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வாத்து மாதிரி போய்கிட்டு இருக்கான். அவன் தங்கம் தங்கம்னு சொல்லிட்டு நடந்து போய்கிட்டே இருக்கான். சடனா பார்த்தா ஒரு சத்தம் வருது. ஏய் நில்லுடா நில்லுடான்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வந்துகிட்டு இருக்கு. சடனா மிரண்டான்ட்டு என்னதுடா இதுன்னு சொல்லிட்டு ஒரு நாய் வந்து நின்னுகிட்டு இருக்கு. ஒரு நாய் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கு. என்னடா நாய் நின்னுகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு முழிக்கிறான். அவன் மூணாவது ஆள் நீ தாண்டா அந்த இடத்துக்கு வந்திருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா நிக்கிறது ஓம். ஸ்கை பங்க் இப்பதான் அடிச்சு நொறுக்கிட்டு வந்தான். அதுக்குள்ள ஸ்கை பிரீடர் நின்னுகிட்டு இருக்கான். டே கடட்ஸுவ கொன்னது நீ தானு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் டே அவன் பேரு கடட்ஸுவான்னு சொல்லிட்டு முழிக்கிறான். சோப்பர் எல்லாம் முட்டாளு, நீங்க எல்லாம் பிரீஸ்ட் அடைக்கிற அளவுக்கு ஆளாயிட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். சோப்பரும் மிரண்டு பின்னாடி போய்கிட்டே இருக்கான். வர உள்ள தடிக்கி விழுதான். நான் எங்கட ட்ரிப் ஆகி விழுந்து சொல்லிட்டு பாக்குறான். என்னன்னு சாண்டோரியன் செதறி கிடக்குறான். டே பயப்படாடா டாகி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டாகியா என்னத்தடா பண்ணி வச்சீங்கன்னு சொல்லிட்டு சோப்பர் ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கான். வந்து நல்லா வெல் ட்ரெயின் டாகுடா, அதனாலதான் லைட்டா மட்டும் கடிச்சு வச்சு வேற எதுவும் பண்ணலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஏன்டா இந்த வேலையெல்லாம் பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சோப்பர் கட்டுக்கிட்டு இருக்கான். நான் தாண்டா ஓம். டே ரொம்ப கத்தாம இருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் இவ்வளவு காலம் கத்துறேன், என்ன டென்ஷன் எத்துறான்னு சொல்லிட்டு ஓம் ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்கான். இதுக்குடா மக்கள் எல்லாம் வந்து சண்டை போடுறாங்க, ஏன் சாகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னடா இவனுக்கு ஆச்சு, நல்லா தானே இருந்தான், திடீர்னு இவனே அடிச்சுட்டு இவனே இந்த கேள்வியை கேட்கறான்னு சொல்லிட்டு சோப்பர் முழிக்கிறான். சந்தோஷமா பிறக்காங்க, ஆனா இப்படி சாகுறாங்களா, அது ஒரு பேட்டிலுக்காண்டி என்னடா நடக்கு இந்த உலகத்துல என்னதாச்சுன்னு சொல்லிட்டு ஓம் அழுதுகிட்டு இருக்கான் ஒரு பக்கம். அதனால எல்லாருமே சாவுங்கன்னு சொல்றான். என்னத்தடா சொல்ல வரான்னு சொல்லிட்டு சோப்பர் மிரண்டான். டேய் முதல்ல எதுக்குடா நீங்க வந்து சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காம, நான் இங்க வந்தது தங்கத்தை அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்காம, டேய் நான் வேணா உன்னை காப்பாத்துணுமான்னு சொல்லிட்டு கேட்கறான். நீ என்னை காப்பாத்த புரியுன்னு சொல்லிட்டு சோப்பர் முழிக்கிறான். ஆமாடா நீ செத்தாதான்டா உன்னை இதுல இருந்து காப்பாத்த முடியும், உன்னை சாகடிச்சிருந்தேன், நீ இங்க இருந்து தப்பிச்சிடலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டெய்வ் நீ காப்பாத்த போறான்னு சொல்லிட்டு கொல்ல போறான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சோப்பர் முழிச்சுக்கிட்டு இருக்கான். அடுத்த சீனங்க யாரை காட்டுறாங்க, லாக்கியை தான் காட்டுறாங்க. அவன் மில்கி ரோட்ல வந்துகிட்டு இருக்கா. போற வழியில எல்லாருமே வந்து லைட்டிங்ல பாதிக்க மாட்ட மாதிரி இருக்காங்க. ஏன் இப்படி இருக்காங்க சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே போறா. அது என்னோட பவர்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரியாது. கீழே காமகிரி அடிபட்டு கிடக்குறான். ஸ்ட்ரெயிட்டா வாரா. காமகிரி என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா காமகிரி அப்படி கரண்ட்ல ஷாக் ஆன மாதிரி படுத்திருக்கான். லாக்கி முதல்ல இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். காமகிரி வைப்பர் வந்து காட்ஸ்டைனை நோக்கி போயிருக்கான். ஆனா என்னொரு அங்க இல்லவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உன்னால முடிஞ்ச அளவுக்கு வைப்பரை முதல்ல ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ முதல்ல புரிஞ்சுக்கோ, முதல்ல உன்னோட பிரெத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. லாக்கி யாராலையும் என்னருவ தோக்கெல்லாம் அடிக்க முடியாது சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா நான் லைட்னிங் சொல்லிக்கிட்டு இருந்திருப்பான். அதை நினைச்சு காமகிரி அப்படியே அழுதுகிட்டே இருக்கான். லைட்னிங் பவரை கொண்டு வந்திருக்கான். அவன் கடவுள்னு சொல்றான். அவன் அவ்வளவு ஈக்கிறதெல்லாம் அடிக்கலாம் முடியாது, நீ பாத்துருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் ஐசா பேக் அவன் கையில கொடுத்துட்டு போறேன், நான் வைப்பரை போய் கண்ட்ரோல் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. ஆனா அப்படியே கை கீழே சாஞ்சிரவே செஞ்சிருச்சு காமகிரிக்கு. யாராலையும் அவனை தடுக்க முடியாது சொல்லிட்டு லாக்கிட்ட சொன்னதை யோசிச்சு பாக்குறா. லாக்கி காமகிரி நல்லா ஸ்ட்ராங்கானவன், அவனையே அடிச்சிட்டானு சொல்லிட்டு லாக்கி யோசிச்சுக்கிட்டே போறா. சொன்னது மட்டும் உண்மையாச்சுன்னா லோகியா டைப் டெவில் ஃப்ரூட் தான் அவன் சாப்பிட்டு இருந்திருப்பான். அதனால தான் அப்படி காத்தா கரைஞ்சு போக முடியும்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காவா. ஸ்டாப் பண்ணியே தீரணும்னு சொல்லிட்டு ஜெட்டு மாதிரி போய்கிட்டு இருக்கா. இங்க அடுத்த சீனே நம்ம ஜோரோ தான் காட்டுறாங்க. அந்த பறவை என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் வருது. இந்த இடத்துக்கு நான் எங்கேயோ வந்திருக்கேன்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கான். சடனா ஷாக் ஆகுறான். பார்த்தா நம்மளால அந்த சாக்ரிஃபைஸ் ஆல்டருக்கு தான் வந்துட்டு இருக்கான். இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கான் ஜோரோ. ஆனா அந்த பறவை பேச ஆரம்பிக்கு. வேகத்துக்கு மூஞ்சில எரியுதான். என்ன பார்த்தாடா சிரிக்கன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பறவை பேச ஆரம்பிக்கி. டே உனக்கு என்னதான்டா வேணும்னு சொல்லிட்டு ஜோரோ கட்டுக்கிட்டு இருக்கான். சாப்பாடு கண்டிதானே என்னை ஃபாலோ பண்ணி வந்த, வேற எதுவும் வேணுமான்னு சொல்லிட்டு கேட்கறான். உனக்கு என்னடா பிரச்சனை சொல்லிட்டு ஜோரோ கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் கண்ணை வச்சுட்டு அப்படியே பேக பாத்துக்கிட்டே இருக்கான். டே என் பேக கூடா பேக கூடான்னு சொல்லிட்டு இருக்கான் ஜோரோ. ஒரு பக்கம் பார்த்தா ஜோரோவை தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கு. எங்க தாண்டா பறந்து போறேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஜோரோ அந்த பேக பிடிக்கான். பேக தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கு. ஒரு பக்கம் நம்ம லூஃபியை காட்டுறாங்க. லூஃபியே நடந்து போய்கிட்டு இருக்கான். எக்ஸிட் எங்க தாண்டா இருக்குன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே போறான். நம்மளால பாட்டு படிச்சுக்கிட்டே போறான். ஒரு வழி ஒரு இடத்துக்கு வரான். ஆனா அங்க எக்ஸிட்டே இல்ல, டெட் எண்டு. தாண்டா நடந்து வந்தேன், எங்க தாண்டா வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முழிச்சுக்கிட்டு இருக்கான். இது எது டோரா இருக்குமா, இதை அடிச்சு உடச்சிருமான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காம. இது செவத்தை உடச்சு எரியுதுன்னு சொல்லிட்டு கம் கம் பசுக்கும் சொல்லிட்டு ஒரு அடி அடிக்கான். என்னடா அந்த செவரு கொஞ்சம் கூட டென்ட் ஆக மாட்டேங்குன்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா சடா அந்த குகை வந்து அப்படியே ஆட ஆரம்பிக்கி. மேல இருந்து திரும்பி லூஃபி கீழே போய் விழுந்துட்டான். இங்கேயே அடுத்த சீனை நம்ம யாரை கட்டுறாங்கன்னா சோப்பரை தான் கட்டுறாங்க. அவன் அப்படி மானா மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கான். அனல் பக்கத்துல என்னை விட்டுருங்கடான்னு சொல்லிட்டு அங்க இங்கேயும் சுத்தி சுத்தி ஓடிக்கிட்டே இருக்கான். திரும்பி நார்மலாகி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்பாடா என்னை ஃபாலோ பண்ணலப்பா, நான் தப்ஸ்டன்னு சொல்லிட்டு அப்படி நின்றுட்டு இருக்கான் சோப்பர். ஆனா பயத்திலே நிக்கிறான்.
பாக்குறான். அவனும் பிரீஸ்ட் தானே, நானும் ஏதாச்சும் ஒரு பிளேஸ்ல போய் ஒளியணும், லூஃபி மத்தவங்களும் வருது வர நம்ம இங்க இருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு நம்மள முன்னாடி பார்த்துட்டு ரிவர்ஸ்லயே போய்கிட்டு இருக்கான். உடனே இங்க ஒரு பக்கம் யார கடந்து ஓம தான் கட்டுறாங்க. இவன் எங்க தாண்டா போனா, இவன் கதையை முடிக்கணுமே, எப்படி போனானே தெரியலன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அயன் டீல் சடனா அவன் ஸ்வாட் மாதிரி ஒண்ணு எடுக்கிறான். இது ஒரு அட்டகத்திக்கு போறதான். என்னன்னு பார்த்தா போட்ட போர்ல சோப்பரே வெட்டி எரிஞ்சிட்டான். சோப்பர் ரத்த வெள்ளத்துல பாய்தான். எப்படி கண்டுபிடிச்சானே தெரியல. அவன்கிட்ட மந்திர பவர் இருக்குன்னு நினைக்கிறேன். இதாண்டா அயன் சேலஞ்ச். இதுல எல்லாம் சர்வைவல் ரேட் 0% தான்டா. அவன் கதையை முடிச்சிடும் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் ஆயிஷாவை காட்டுறாங்க. இன்னொரு சத்தம் வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ அழ ஆரம்பிச்சிட்டா. இங்கெல்லாம் இருக்க போறதுல நான் லாக்கியே தேடி போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஆயிஷா. சடனா பார்த்தா தண்ணிக்குள்ள குதிக்கா. ஏன்டா தண்ணிக்குள்ள குதிச்சான்னு சொல்லிட்டு நாமியும் தண்ணிக்குள்ள குதிச்சு போய்கிட்டு இருக்கா. இப்படிலாம் போக கூடாதுன்னு சொல்லிட்டு நாமி இழுக்கா. இது என்னோட பிரச்சனை, நீ விடுன்னு சொல்லிட்டு ஆயிஷா கத்திக்கிட்டே இருக்கா. குழந்தை இங்க மட்டும் பொறுமையா இருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா நாமி. நான் ஒரு வாரியர்னு சொல்லிக்கிட்டு இருக்காப்பா. நீ ஒரு வாரியர்னு ஒத்துக்கிட்டு இதை விட்டுருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஒரு பக்கம் நாமி. அடுத்த சீனை இங்க யார கட்டுறாங்கன்னா அந்த பாம்பை தான் காட்டுறாங்க. அந்த பாம்பு தண்ணியை குடிச்சுக்கிட்டு இருக்கு. அதான் உண்மையிலே லூஃபி வந்து கோகைக்குள்ளலாம் இல்ல, அந்த பாம்போட வயிற்றுக்குள்ள தான் இருந்திருக்கான். தண்ணியை குடிச்சே தண்ணி திரும்பி உள்ள வந்துருச்சு. இவன் வேற டெவில் ஃப்ரூட் பவர் சாப்பிட்டு இருக்கான். அவனால நீந்தவே முடியல. கத்திக்கிட்டு இருக்கா நாமி. இதுல எல்லாம் இருக்க கூடாது, சீக்கிரம் வண்டியில ஏறுன்னு சொல்லிட்டு நாமி கத்துறா. ஆனா ஆயிஷா கத்திக்கிட்டே இருக்கா. காப்பாத்துன்னு விடு விடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அழாத, என்னோட ஃப்ரெண்ட்ஸை பத்தில ஆல்ரெடி அடிபட்டு தான் கிடக்காங்க, இவங்களே என்னால விட்டுட்டு வர முடியாதுன்னு சொல்றான் நாமி. ஆனா ஆயிஷா அழுதுகிட்டே இருக்கா. ஒரு பக்கம் இந்த போட்ல முதல்ல ஏறுன்னு சொல்றா. ஒரு பக்கம் ஏறிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீனே இந்த பாம்பா தான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆயிஷா ஷாக் ஆகுறா. அவளும் மிரண்டா. என்னன்னு பார்த்தா அந்த பாம்பு அப்படியே பக்கத்துல தான் வந்து நின்னுக்கிட்டு இருக்கு. இந்த கப்பலையே பாத்துருச்சு. லூஃபியோ ஒரு வழியை வந்துட்டான். இது என்ன மாதிரி கோகடா, தண்ணி வருது, என்னெல்லாமோ நடக்கு, எர்த்துக்குலாம் வருதடா, ஒன்னும் புரியலையே. நம்ம கிளவுட் ஏரியாக்குள்ள தான் வந்தோமா, வேற எதுக்குள்ளேயும் வந்துட்டோமான்னு சொல்லிட்டு முழிக்கிறான். என்ன வெளியே விடுறான்னு சொல்லிட்டு ஒரு கிக் பண்றான். பார்த்தா லூஃபி வயிற்றுக்குள்ள வச்சு வெளுத்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அந்த பாம்பு செதறுது. எக்ஸிட்ல விடுறான்னு சொல்லிட்டு கம் கம் கேட்லிங் சொல்லிட்டு பாம்பை வயிற்றுக்குள்ள வச்சு நொறுக்கி எரிதான். பாம்போ பயந்துகிட்டு இருக்கு. இவ வேவர்ல குதிச்சு போய்கிட்டு இருக்கா. அந்த பாம்பு வந்து பயந்து போய்கிட்டு இருக்கு. நாமியே துரத்து நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஒரு பக்கம் டைவன் சொல்லிச்சு சாண்டியன்ஸ் வேற லெவல்ல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. உடனே ஒரு சத்தம் வருது. என்னடா சத்தம் சொல்லிட்டு யாரோ வராங்கன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்காங்க. யாருன்னு பார்த்தா நாமி தப்பிச்சு போய்கிட்டு இருக்கா. பாம்பு வேற பாஞ்சு வந்துகிட்டு இருக்கு. ஆயிஷா எங்கடா இங்க வந்தா சொல்லிட்டு சாண்டியன்ஸ் முழிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த பாம்பு ரெண்டு வரையும் கடிச்சு தின்னுட்டு போய்கிட்டே இருக்கு. ஒரு பக்கம் நாமியும் இந்த மில்கி ரோட்ல தப்பிச்சு வந்துட்டா. இந்த காட்டுக்குள்ள வந்துட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஒரு பக்கம் நாமி சொல்ற பேச்ச கேள்டா இனி மூலம் இறக்கி விட்டான்னு சொல்லிட்டு ஜோரா கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த பறவை அப்படி தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கு. அது சவுத்த நோக்கி பறந்து போய்கிட்டு இருக்கு. கீழே ஏதோ சத்தம் கேக்கு. என்னடா சத்தம் சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா ஒரு பெரிய பாம்பு வந்து நின்னுகிட்டு இருக்கு. இது எதுக்கட என்னைய கடிக்க வந்துருச்சு சொல்லிட்டு ஜோரா பாத்துக்கிட்டு இருக்கான். பறவை சீக்கிரம் பறந்து போடான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. அது சவுத்த நோக்கி தான் போகுது. லூஃபி சவுத்த நோக்கி தான் போய்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் பறவை இனத்தலமே யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கு. இப்ப நம்ம என்னதாண்டா பண்ண, இவனை கீழே விட்டோம்னா அவனை பிடிக்க போயிரும் அந்த பாம்பு, நம்ம தப்பிச்சிடணும்னு சொல்லிட்டு ஜோரோவை கீழே விட்டுருச்சு. அது பார்த்தா பாம்பு வந்து ஜோரோ இருக்கதையும் பாத்துருச்சு. அப்படியே கட் பண்ணி அடுத்து என்ன கட்டுறாங்க, நம்ம வைப்பரை தான் காட்டுறாங்க. அந்த மரத்து மேல ஜெட் மாதிரி போய்கிட்டு இருக்கான். இதுல போனோம்னா காட் ஸ்டெயினுக்கு போயிடலாம், என்ன ரூபா லாக் பண்றான்னு சொல்லிட்டு ஜெட் மாதிரி போய்கிட்டு இருக்கான். 400 வருஷமான பழமையான கதையை வந்து இன்னைக்கு முடிக்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த ஓமா தான் காட்டுறாங்க. இந்த வாட்டி ஒரு போடு போட சொல்லிட்டு ஒரு அடி அடிக்கான். என்னன்னு பார்த்தா வைப்பரே லாக் பண்ணலான்னு பாத்துக்கிட்டு இருக்கான். வைப்பர் போக விட மாட்டேங்கான். அவன் வைப்பர் இந்த காட் ஸ்டைம்ல நீ போக முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் அவனுக்கு பெர்மிஷன் கொடுத்தா இதுக்கு மேல போக சொன்னான்னு சொல்லிட்டு ஓம் கேட்டுக்கிட்டு இருக்கான். அவனும் ஒரு பிரீஸ்ட் பார்த்தா அதுக்குள்ள கான்ஃபால் வந்துட்டாரு. இந்த ஷ்ரைன்ல இப்ப யாருமே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. கான்ஃபால் என்னன்னு பார்த்தா கான்ஃபால் பிரீஸ்ட் வைப்பர் எல்லாமே பெரிய தலை நின்னுக்கிட்டு இருக்கு. நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கடவுளோட பொசிஷன்ல தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்ல நான் இப்ப அதெல்லாம் இல்ல, ஆனா எனக்குன்னு சில ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு கான்ஃபால். பார்த்தா கான்ஃபால் வைப்பர் ஓவும் 3 பேரும் ஒன்னா நின்னுக்கிட்டு இருக்கானுங்க. நீங்க போனாலும் அங்க எதுவும் இருக்கா சொல்லிட்டு இருக்காரு கான்ஃபால். என்னன்னு பார்த்தா கான்ஃபால் மேல போயிட்டு தான் வந்திருக்காரு. அந்த இடமே எலக்ட்ரிக் ஷாக்கால அடிபட்ட மாதிரி கிடக்கு. எல்லாருமே இறந்து கிடக்க மாதிரி கிடக்குறாங்க. வேலை பார்த்த லேபர் எல்லாரும் கதையும் முடிச்சிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. எல்லாத்துக்கும் ஃபேர்வெல் வச்சுட்டு போய்கிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு இந்த என்னரும் அப்படி என்னத்தை தான் நினைக்கான்னு சொல்லிட்டு கான்ஃபால் கேட்டுக்கிட்டு இருக்காரு. காட் ஸ்டைன்ல இல்லையா அப்ப எங்க தான் இருக்கான்னு சொல்லிட்டு வைப்பர் ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கான். அடுத்த சீனை யார கட்டுறாங்க, நம்ம ஜோரோ தான் கட்டுறாங்க. வானத்துல இருந்து அவன் வந்து கீழே வந்து விழுந்துட்டான். இவரா ஃப்ரெண்ட் கூட இங்க வந்திருக்கான்னு சொல்லிட்டு பறவை கதையை வர முடிக்கணும்னு சொல்லிட்டு ஜோரோ பேசிக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா ஜோரோ வந்துட்டான். பெரிய தலையா வந்து நின்னுக்கிட்டு இருக்கு. டை தங்கத்தை கொடுறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் ஜோரோ என்னோட அயன் சேலஞ்சில எவனுமே தப்பிச்சு போக முடியாடா, நீங்க எல்லாம் லாக் ஆனீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் ஓம் என் வழியில வந்தீங்கன்னா உங்க கதையை முடிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். வைப்பர் ஆளாளுக்கு என்ன பேசுனே தெரியாம ஒன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. வந்திருக்க 4 பேர் வேற லெவலா நின்னுக்கிட்டு இருக்காங்க. இந்த கோகையில என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு லூஃபி ஒரு பக்கம் நொறுக்கி எரிஞ்சுக்கிட்டு இருக்கான். பாம்போ குதிச்சு வந்துகிட்டு இருக்க. ஒரு பக்கம் மேல வருது. இங்க 4 பேர் சண்டை போட வேற லெவலா நின்னுக்கிட்டு இருக்கானுங்க. அந்த பாம்பு பாஞ்சு வந்து நின்னுக்கிட்டு இருக்கு. அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்து எபிசோட் சந்திப்போம். மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பெல் பட்டனை மறந்து see you bye.